ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் முதல்ல சந்தானம் இங்கே நிற்கிறதுக்கு தயாரிப்பாளராக நடிகனா எல்லாமே ஓகே. நான் இங்கே நிற்கிறதுக்கு நிறைய ஒரு பெரிய சப்போர்ட் என்னை சுற்றி இருக்காங்க. முதல்ல என்னுடைய அம்மா அப்பா என்னை சினிமாவில் போகும்போது நான் 3 வருஷம் கழிச்சு தான் பேட்டா காசு வாங்கினேன். அது வரைக்கும் வீட்டில் தான் பேட்டா வாங்கி போனேன். அம்மாட்ட இருந்தான் டெய்லி பெட்ரோல் அலவன்ஸ் இதெல்லாம் எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு. ஏன்னா எல்லோரும் சினிமாவில் வாங்கிட்டு வரேன், நீ மட்டும் நான் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போனாங்க, நான் நடிகனை தான்ப்பா தருவாங்க அப்படின்னு. ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் பீரியடில் எனக்கு கொடுத்து எனக்கு குழந்தைலேருந்து வளர்த்து மேக்கப் போட்டு முதல்ல எனக்கு மேக்கப் போட்டு என்னை அழகாக பார்த்தது என்னுடைய அம்மா தான். அதுக்கப்புறம் தான் சினிமாவில் மேக்கப் போட்டது. ஸோ என்னுடைய தாய் தந்தை முதல்ல வணக்கம் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னை சின்ன திரையில் அறிமுகப்படுத்திய பாலாச்சந்திரன், லொல்லு சாபால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம்பாலா சார், அவங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் சின்ன திரையில் என்னுடைய லைஃப் முடிஞ்சிடும், அதிலே ட்ராவல் பண்ணிட்டு அதிலே காமெடி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கும்பொழுது என்னை தேர்ந்தெடுத்து அப்போ உள்ள ஒரு சூழ்நிலை சின்ன திரையில் இருக்கவங்க பெரிய திரைக்கு வந்து ஜெயிக்க முடியாது. அது வந்து ஏன்னா டிவியில் டெய்லி வராமல் அவன் போர் அடிக்க அவன் மூஞ்சி எங்கே சினிமாவில் பார்ப்பாங்க பெரிய ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னை தைரியமாக என்னை சினிமாவில் போட்டு என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் அவருக்கு நான் வந்து காலகாலமாக காரணப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் அன்னைக்கு எனக்கு அந்த ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரிப்பா சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எப்படியா பொழைச்சிக்கோ அப்படின்னு என்னை விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமும் வல்லவன், சிலம்பாட்டம் எல்லா படத்துலையும் என்னை கண்டினியூவாக என்னை ஒரு இடத்துக்கு பொசிஷன் கொண்டு வர வரைக்கும் என்னை விடாமல் கேட்ச் பண்ணி என்னை எல்லா படத்துலையும் எஸ்ஜே சூர்யாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அன்கர்வில் என்னை போட சொல்லி ஸோ நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு காட்ஃபாதர் மாதிரி என்னை சினிமாவில் இன்னைக்கு என்னுடைய படத்துக்கு கெஸ்டோட நான் கூப்பிட்ட உடனே ஒரு நாள் தான் நான் கேட்டேன். ஒரு நாள் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் சொன்னார் இல்லை நீ இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எடுக்கணும்ன்ட்டு எனக்கு 3 days வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு. அதுக்கு நான்லாம் என்ன நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் டீசர் இதெல்லாம் பார்த்து எனக்கு கரெக்ஷன் சொன்னார். நேற்று அவருக்கு இன்விடேஷன் வச்சேன். அது வரைக்கும் சாங் சிடி எங்கன்னு கேட்டார், போட்டு பார்த்தாரு. இல்லை இந்த சாங் நல்லா இருக்குது, இது கொஞ்சம் இப்படி பண்ணலாம், இந்த சாங்லாம் ப்ளே பண்ணு. ஸோ என்னுடைய ஒவ்வொரு மூலையும் என் மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்கு. அவருக்கு நான் நிறைய கடமைப்பட்டு அதுக்கு எப்படி திருப்பி செய்ய போகிறேன்றலாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னுடைய ஏதாச்சும் வந்து காமெடியாக சொல்லணும்னா கண் ஆப்ரேஷன் பண்ண ஒரு ஆயா கூட எப்போவுமே ஒரு நர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவருடைய படத்தில் அந்த நர்ஸு மாதிரி என்ன ராஜேஷ் சார் த்ரோட்டு யூஸ் பண்ணுவார். ஸோ அவருடைய படம் தான் எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு முழு நீள காமெடி படம் நம்ம பண்ண முடியும், நம்மளும் வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். ஏன்னா எஸ்எம்எஸ்லேருந்து பாஸ்ங்கிற பாஸ்கரன் ஓகே வரைக்கும் எனக்கு ஒரு முழு நீள காமெடினா எனக்கு எனக்கே தோணும், ஐயோ 2 ரீலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்கும். இது மாதிரிலாம் அந்த மூஞ்சை வச்சு நம்ம என்ன காமெடி பண்ணுறது, என்ன சொல்கிறது, பஞ்சு கொஞ்சம் மொக்கையாக போனோட அழுகிறாம்பா அப்படின்றவங்கள அப்படின்னு தோணும். பட் நீங்கள் பேசலாம் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்தது ராஜேஷ் சார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இப்போ சமீபத்தில் நண்பனாகி எனக்காக நான் செய்கிற ஒவ்வொரு படமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்கூட உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற, என்ன செஞ்சிட்ருக்க, இப்போ என்ன படம் போயிட்டுருக்கேன், தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க, நம்ம என்ன பண்ணுறீங்கன்ட்டு அவராக ஒரு டைம் ஒதுக்கி அவர் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அந்த ஃபோட்டோ ஷூட்டிலேருந்து ஈவினிங் வந்து என்னுடைய படத்தை பார்த்தாரு. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸு சில விஷயங்கள்லாம் சொன்னார். ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் வழிமுறை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் விஷயம்ட்டு. ஸோ உண்மையிலே ஏதோ படத்தில் பார்த்தா சரவணன் நான் வந்துட்டு ஐஎம்ஏ ஒரு பார்த்தாடா அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி ஏதோ கேட்டோம் போனோம் இல்லாமல் உண்மையிலே ஐஎம்ஏ ஒரு பார்த்தான்ற லெவலில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து நின்று சப்போர்ட்டிவாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த விழா சாதாரண ஒரு விழாவாக ஆரம்பிக்கலாமா, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இது ஒருத்தர் வந்தால் கொஞ்சம் பிரம்மாண்ட விழாவாக மாறும் அப்படின்னும் அந்த ஒருத்தர் பிரம்மாண்ட நாயகன் சங்கர் சார் மட்டும்தான். ஸோ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இது மாதிரி ஏன்னா அவர் பயங்கர ஐப்படம் ஒரு ஷூட்டிங்கு அதில் நானும் இருக்கேன், எனக்கே தெரியும் எவ்வளோ டென்ஷன் ஒர்க்குன்னு. அவர் என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு அப்படி கிராஸ் பண்ணி வருவார். நான் சார் நான் கூப்பிட்டு விஷ் பண்ணாதான் வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னுவார். ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா பெரிய பட்ஜெட் பெரிய படம் அவ்வளோ ஒரு திங்கிங் அவ்வளோ தாட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் சார் மாதிரி என்னுடைய ஃபங்க்ஷன் சார் நீங்கள் வரணும் சார் அப்படின்னு எப்போ இன்விடேஷன் பேர் போட போகிறீங்கன்னு கேட்டார். நாளைக்கு மத்தியானம் சார், அதனால் நாளைக்கு காலையில் சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்ண்ணே. சரி வைங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 hourலேயே ஃபோன் வந்தது மறுபடியும். நானே இதுதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னா இப்போ நம்ம எதனா ஒரு ப்ரோக்ராமுக்கு போகலன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுங்கன்னுவேன். 1/2 hour வந்து எப்படி சொல்லலாம் போக முடியாது அப்படின்றத தான் யோசிப்பேன். நான் டைமை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உடனே ஃபோன் அடிச்சு இல்லை சார் கஷ்டம் அப்படின்ட்டுவேன்.
இதே ஒரு நாள் டைம் கொடுங்கன்னா வரேன்னு அர்த்தம். சரி கொஞ்சம் ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு நாள் டைம் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஓகே வந்துடுவான்ட்டு ஆஃப் அன் ஹவர் திருப்பி ஃபோன் வந்து நான் நினச்சிட்டேன் ஓகே கட்டு சார் வர மாட்டார் போல அப்படின்ட்டு. ஆனால் உடனே ஃபோன் பண்ணி அவருடைய அசோசியேட் இது ஜெயராம் சார் சொன்னேன் சார் வரேன்ட்டாரு. எங்கே எத்தனை மணிக்குன்னு கேட்டார். நாளைக்கு காலையிலே இன்விடேஷன் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு ப்ரொடியூசராக உங்களுக்கு என்ன டென்ஷன் இருக்குன்னு சார் சொல்ல சொன்னார் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்விடேஷன் வைக்கும்போது என் கூட நிறைய ஷேர் பண்ணிட்டாரு. நீ இந்த சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணுற பட் இதெல்லாம் நீ பண்ணணும் இதெல்லாம் செய்யணுன்ட்டு. ஸோ அவர் என்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 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 என்ன சொல் ஒரு ஒரு உண்மையான ஆத்மா ஒரு உண்மையான ஒரு அன்புள்ள ஒருத்தர் சங்கர் சார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சந்தானத்தை நீங்கள் என்ன காமெடினா பார்க்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கு காமெடி அவர்கிட்ட இருக்குது. அது இன்னைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஸ்பாட்டில். பட் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக அப்படியே வந்துட்டு ஜென்ரலாக பேசிட்டு போயிடாரு. பயங்கர காமெடி உள்ளவர் பயங்கர கலாச்சாரம்னவர். இல்லாட்டி நான் பவர் ஸ்டாரை புக் பண்ணும்போது அவரும் இவங்கெல்லாம் புக் பண்ணுறாருன்னா பாருங்க. கலாச்சாரத்துக்கு மேலே ஒரு உதாரணமே வேணாம். நான் தெரிவிக்கிற பொக்கிஷத்தையே அவரும் தேடுறாரு எங்க இந்த பொக்கிஷம். ஸோ அதுக்கப்புறம் கண்ணால் வந்துட்டு நாசியா இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ராமநாதன் சார் வந்துட்டு நண்பேண்டா பாசங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நண்பேண்டான்ற டைட்டில் என்னை கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு தம்பி நம்ம கம்பெனியோட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் நிறைய பேசணும் அது ஒரு மாதிரி செட் ஆகலை. ஓகே சொல்லி அப்புறம் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஓகே ரிலீஸ் ஆகணும் தம்பி என்னப்பா அப்படின்னாரு. சார் பண்ணலாம் சார் ஒரு மாதிரி ஒரு கதை சார். இதுக்கு முன்னாடி இயக்குனர் மணிகண்டனோட சேர்ந்து ஒரு சின்ன ஆட் ஃபிலிம் பண்ணிட்டு நிறைய பண்ணி வச்சிருந்தேன். ஹேங் ஓவர்லாம் பார்த்துட்டு ஒரு 3 பசங்க லண்டன் போகிறானுங்க ஒரு ஃபிகரை பார்க்குறானுங்க அங்கே செட்டில் ஆகிறானுங்க செகண்ட் ஹாஃப் இங்கே வரானுங்க இப்படியெல்லாம் பயங்கரமாக கற்பனை பண்ணி வச்சுருந்தோம். எதிர் போயிட்டு சாரிட்ட சொன்னேன். அந்த பொண்ணு ஏன்பா இங்கேருந்து லண்டன் போனோம் லண்டன்லேருந்து இங்கே வரட்டுமே அப்படின்னாரு. லண்டன்லேருந்து இங்கே வரட்டுமா அப்படின்னா ஆமாம்ப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம வேற எங்கல்ல சார் வேற துபாய் கூட்டு போனோமா அங்கெல்லாம் வேணாம்பா அவ்வளோ தூரம்லாம் அப்படின்னு. சார் என்ன சார் அந்த பொண்ணுடைய அப்பா மாதிரி ஹீரோயின் அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. அப்புறம் சொன்னாரு நீ அந்த பொண்ணு எங்கே வேணாலும் போ நீ என்ன வேணாலும் படம் பண்ணு நீ பேனரில் பண்ணு அப்படின்னாரு. நான் ஓகே சார் ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசராக உட்காந்து பட்ஜெட் போட்டு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோன்னே நான் வந்தேன். சார் நீங்கள் எங்கே சொன்னீங்கண்ணே துபாய் லண்டனை தவிர வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஓகேண்ணா. நான் சொன்னேன் இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கும்பகோணத்திலே பண்ணிக்கிறேன் சார் இப்போ தெரியுதா. ஸோ ஒரு படம் தயாரிக்கும் பொழுது அதில் என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு இந்த காமெடிக்கு இது போதும் அப்படின்ற ஒரு அழகான கட்டுக்கோப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதான் நான் சொன்னேன் இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ராமசாமியோட பட்ஜெட்டில் செலவு பண்ணுற உடனே என்கிட்ட சொல்கிறார் ஏன்பா இது பட்ஜெட் தாண்டி போயிடுச்சப்பா. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே தரல சார். எல்லாமே இந்த சாங் பார்த்தீங்கன்னா மாமா சாங் வந்துட்டு ரொம்ப செலவு பண்ணி எடுத்தோம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தினுடைய கேமராமேன் சார் பாலு சார் கூவன் நதி எங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி கொடுங்க சார் ஒரு ஷார்ட் வேணும் அப்படின்னு ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எடுத்து நாங்கள் போட்டு பார்த்தா அது லண்டன் தேம்ஸ் நதி மாதிரி இருக்குது. லைட்டிங்லாம் பண்ணி வேறு மாதிரி காட்டுறாரு. சார் எங்களுக்கு கூவம் எங்க சார் நான் அதான் சார் இதெல்லாம் லைட்டிங்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டேன் சார். ஸோ அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான கேமராமேன் ரொம்ப ஜாலியரோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னுடைய டீம் எல்லாருமே. அப்புறம் இந்த படத்துல பாடல் எழுதிய வாலி சார் விவேகா சார் அப்புறம் கானா பாலினி எல்லாருக்குமே நன்றி சொன்னோம். ஏன்னா ரொம்ப அதை உள்வாங்கி ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு நாங்கள் சொன்னோம் 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு ட்ரை பண்ணுறோம். வாலி சார் அப்பவே சொல்லிட்டாரு ஆசைப்படி எவன்டா வச்சுப்பான் வாசப்படியில் எவன்டா பிச்சுப்பான் என் எலிப்பொறியில் எவன்டா சிக்கிப்பான். நான் உழுந்தோன்னு சிரிச்சேன் சார் என்ன இதாண்டா நீங்கள் கேட்குறீங்க தெரியும் எனக்கு போகணும் அப்படின்ட்டாரு. சரி ஓகே சார் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் இந்த விழாவின் நாயகன் இந்த விழாவுடைய முக்கிய பர்சன் தமன் அவர் பயங்கர பிஸி. அவருடைய ஸ்டுடியோ போனால் தெரியும். கண்ணா லட்டு தின்ன ஆசை அதை போட்டு இருந்தாரு. திடீர்னு நான் அப்படியே கேட்டு இருந்தேன் ஏட்டே தோட்டே மாட்டே தக்கட்டோமா அப்படின்ச்சு. சார் இது என்ன சார் ஓ சாரி பா தெலுங்கு ஜூனியர் என்டிஆர் போடுறது மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. திடீர்னு பார்த்தா ஏத்தோனா தொகவுமா அப்படின்னு என்னன்னா கன்னட பாட்டு ஓடிடுது ஒரு சைடு. சார் என்ன சார் ஏன்னா கன்னடம் தெலுங்கு எல்லாத்துலேயும் பிஸி ஆனால் பாட்டு கதை இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டோம். மொத்தம் 4 சாங்கு பின்னி கொடுத்துருக்காரு. பிச்சு உதறிட்டாருன்னு சொல்லலாம். சூப்பராக வந்திருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி.
அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ சேது. என்னென்னா சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களோட விளையாடும்போது சில விஷயம் சொல்லிடுவோம். அந்த மாதிரி அவன் டாக்டராக இருக்கும்போது அவனுடைய காலேஜில் வந்து எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு போவோம். அப்போ நான் லுலுசாவை பண்ணிட்டு இருந்தேன். காசு இல்லைனா மச்சான் சீஃப் கெஸ்ட்டாக வரண்டா அப்படின்னுவேன். சும்மாவே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு போவோம், காசு வாங்கி தருவான். அவன் காலேஜ்லேயே கேட்பாங்க எத்தனை தடவைப்பா இவனை கூப்பிட்டு வருவேன் அப்படின்ட்டு. அப்போ அவன் கேட்டான் மச்சான் இத்தனை தடவை கூப்பிட்டு போகிறேன் பண்ணுற பதில் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னா, நீ ப்ரொடியூசராக ஆகிட்டு என்ன படம் பண்ணுற என்ன வச்சு அப்படின்னா, இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்ட்டுலாம் கண்டிப்பாக மச்சான் அப்படின்ட்டேன். நீ எல்லாம் நல்லா வருவேன்ற மாதிரி ஒரு ட்ரெண்டில் சொல்லிட்டேன். இப்போ கரெக்டாக நான் இது ஆரம்பிச்செல்லாம் பேசும்போது கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆவான் காரில். மச்சான் ஞாபகம் இருக்கா அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். சரி என்ன பண்ணுறது இல்லை, சரி மச்சான் வந்துரு அப்படின்னா. வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவனுடைய ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் அது என்ன வருதோ வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோ தேவை. அவர் என்னன்னா, நான் வந்து படத்தை கமலா தேட்டர் தாண்டி போக சொல்ல பார்த்தீங்கன்னா லத்திகா 250 நாள் ஒரு போஸ்ட்டு. நான் ஒன்று எங்கள் பசங்கிட்ட கேட்டேன், ஏன் மச்சான் இது என்ன லாங்குவேஜ் படம், டப் பண்ணிடுறாங்களா அப்படின்னா. இல்லை தமிழ் தான் அப்படின்னா. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டு கட் பண்ணுறேன், நம்ம கோயம்பேடு போகிற சைடு ஆனந்த தொலை விரைவில் அப்படின்னு. நான் ஒன்றும் பயங்கரமாக மச்சான் விடக்கூடாது, இதை ஃபாலோ பண்ண அந்த போஸ்டையே ஃபாலோ பண்ணி போகிறோம். அப்படியே அண்ணா நகர் உள்ள போயிட்டு ஒரு ரைட்டு திரும்புது, பெரிய பேனர் வீடே மறைஞ்சிருக்கு. அப்படி நிற்கிறாரு தலைவர் பயங்கரமாக பேனர். நான் என்னடா அப்படின்னு பார்த்தா வரும்போதே கட் அவுட் மாதிரி தான் வர ஸ்டைலாக. ஆனால் சொன்னேன் அண்ணன் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு. உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவர் கேட்டது என்னைக்கு தம்பி ஃபங்க்ஷன் அப்படின்னு. எனக்கு புரியல சார், முதல்ல படம் பேசணும், அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு, எடுத்த உடனே ஃபங்க்ஷன்றீங்கன்னா. இல்லை தம்பி என்னைக்கு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் வைக்க முடியாது சார், இப்போ எதுவுமே முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்டிருந்தார் என்னைக்கு தம்பி ஃபங்க்ஷன். எனக்கே புரியல, இப்போதான் தெரியுது 2 லாரி வெளியே நிற்குது. நான் அடிச்சதே 500 இன்விடேஷன் தான், 5000 கேட்குறாரு. 5000 கூட தாங்க எனக்கு. சார் இதெல்லாம் காது குத்துற ஃபங்க்ஷனா சார் அப்படின்னா. இல்லை தம்பி 50 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க, 5000 பேரால் வராங்க தம்பி. அப்புறம் சரி ஓகே சார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படத்தில் புக் பண்ணோம். என்னன்னா படத்தில் கும்பகோணத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் போட்டோம். அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அங்கே கும்பகோணத்தில் ஷார்ட் எடுக்கும்போது ஒரு க்ரௌடு ஃபுல்லாக வந்துட்டாங்க. பார்த்தோன்னா பவர் ஸ்டார் பவர்களை கற்று எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் நைட் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கும்பல் வந்தாங்க. வந்தோடனே இது மாதிரி வருங்கால ஜனாதிபதி அப்படிலாம் கத்திட்டு இருந்தாங்க. அப்படின்னு நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஒரு 2:30 மணி இருக்கும், ஒருத்தர் சும்மா இல்லாமல் பாகிஸ்தான் ஜனாதிபதி அப்படின்னா. எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு, பாகிஸ்தானுக்கு ஜனாதிபதி விரும்பி ஆவாருன்னு. நான் அமைதியாக விட்டேன். ஒன்னாடியே பார்த்தாரு, சரி விடுங்க தங்கினாரு. உடனே இன்னொருத்தர் சும்மா இல்லாம தலைவா எப்போ லத்திக்கா அப்படின்னா. உடனே அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சடா. இப்படிதான் தம்பி ரிலீஸ் ஆனதையே மறுபடியும் எப்படா ரிலீஸ் பண்ணுவேன்னு கேட்டு என்ன பைத்தியமாக்கானே தம்பி. எப்படியாவது இவங்க கிட்ட என்னை காப்பாத்து தம்பி. ஒரே ஜாலிதான். அப்புறம் ஹீரோயினோட சீன் நான் சொன்னேன், ஃபைட் சீன் எடுத்தோம். ஆனால் பயங்கரமா ஒரு மாதிரி வெறிதனமா பண்ணணும் அப்படின்னா. சரிப்பா அப்படின்ட்டாரு. ஃபைட் சீன் வந்து மயானத்துக்கு மேலே காலைல பேட்ச் ஒர்க்கு. ஹீரோயின் அந்த பைக்கில் பார்த்துருப்பீங்க, அப்படி மேலே உட்காந்து அந்த இடுப்பில் அப்படி கை தடவணும். அதை நான் ஓட்டினேன் ஃபர்ஸ்ட் பைக்கே என்கிட்ட பண்ணுங்கன்னு. அப்புறம் இலையை முடிச்சு பார்த்தா என்னோட இடுப்பு அப்படியே பழுத்துருச்சு. என்ன நீ தான் தம்பி வெறிதனமா பண்ணுங்க, ஏன்னா இங்கே வெறிதனமா பண்ணக்கூடாது, அங்கதான் வெறிதனமா பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நேற்று டப்பிங்கு அனந்து இந்த டயலாக்கு, இந்த லவ் மேட்டரில் சென்டிமெண்ட்டு கொஞ்சம் இந்த காமெடி ஹீரோயிஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு சென்டிமெண்ட்டை கொஞ்சம் கரெக்டாக வச்சாதான் லவ் செட் ஆகணும். அது பாட்டு டேக் நிறைய போயிட்டு இருக்கு. அண்ணனாமா சொல்கிறாரு, இந்த லவ் மேட்டரில் ஹீரோயிஸும் காமெடி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு செட்டில்மெண்ட்டை கரெக்டாக வச்சாதான் லவ் செட் ஆகும். நான் அப்படியே ஷாக் ஆனே. செட்டில்மெண்ட் ஆனே. ஐயோ தம்பி ஒரே டென்ஷன். அதனால அதான் நான் வந்துட்டு நிறைய பேர் சிரிக்க வச்சிருக்கேன், ஸ்பாட்ல நிறைய சிரிச்சிருக்கேன். ஆனா அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி நான் ரசிச்சு சிரிச்சது இருக்கேன். ஐயோ படத்துல ஹீரோயின் பேரு சௌமியா. இன்னைக்கு வரைக்கும் சௌந்தர்யா சார்லட்டா சொல்றாரு தவிர சௌமியான்னு சொல்லவே மாட்டாரு.
ஸோ அப்படி ஒரு பொக்கிஷம் எங்கள் அண்ணன் பவர் ஸ்டார். ஸோ இது ஒரு அற்புதமான கூட்டணியில் இந்த படம் கிடைச்சி அமைஞ்சிருக்கு. ஜாலியாக எடுத்திருக்கோம், எந்த ஒரு கவலையும் இல்லை. நான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தில் வந்து அசாவரஸ் வந்து ப்ரொடியூசர் ஆனேன் அப்படின்னா, கதைக்குள்ள நம்ம நுழையக்கூடாது, டைரக்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் இது படமே காமெடி தான். இதில் கருத்து இருக்கா அப்புறம் கதை இருக்காலாம் எனக்கு தெரியாது. ஒன்றே ஒன்று இருக்கு, காமெடி இருக்கு. 2.5 மணி நேரம் ஒரு பயங்கரமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படம். இந்த படத்துக்கு உழைத்த முரளி சார், முரளி சார், ராமநாத் சார் சொன்னார் எனக்கு ஃபர்ஸ்ட் டே, தம்பி எனக்கு வயசாயிடுச்சுப்பா, உங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோர்ஸாக நல்லா வேலை செய்ய முடியாது, அதனால உனக்கு ஒரு சின்ன பையனை கொடுக்குறேன் அப்படின்னு முரளி சார் கொடுத்தாரு. முரளி சார் வாங்க. சொல்லுங்க சார் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னுடைய டீம் வெங்கட், ஸோ அதாச்சும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்காக அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் இனி நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன இவங்க எல்லாருமே எனக்கு என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ண இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் என்னுடைய முக்கியமானது என்னுடைய நண்பர்கள். என்னுடைய நண்பர்கள் வந்து ஆனந்த், முருகன், சேது, உதயண்ணன், பாலாஜண்ணன், குணாமான், சுந்தர். ஸோ அவங்க தான் என்னோட முதுகெலும்பு. என்னோட ஒவ்வொரு பஞ்சோட டைலாக் என்னோட உட்காந்து இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தன் ஜெயிக்கிறானா அது காரணம் அவர் சிம்பு சார் சொன்ன மாதிரி அவன் தனித்துவம், அவனுடைய காமெடி, அவனுடைய இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சுற்றி இருக்க பெரியோர்கள், நல்லவர்கள், அப்புறம் என்னோட ரசிகர்கள். ஸோ இவங்க எல்லாருடைய ஒரு கோரஸும் சேர்ந்தாதான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை நீங்கள் கண்டினியூவாக ஜெயிக்க வைக்கணும். அதனால் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தை ரொம்ப காமெடி போட்டிருக்கேன், நிறைய செஞ்சுருக்கேன் அப்படிலாம் கிடையாது. நான் உழைக்கிற ஒவ்வொரு படமும் என்னுடைய படமாக தான் நினச்சி உழைச்சிட்டு இருக்கேன். அதனால் எல்லா படத்துலையுமே காமெடி நல்லா இருக்கும், நான் எதுலேயுமே மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ சங்கர் சார் படம் பண்ணேன்னா அது நானும் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி, அது என்னுடைய படம் தான். சிம்பு சார் ஒரு படம் பண்ணால் அதுவும் என்னுடைய படம் தான். அது மாதிரி எல்லா படமும் என் படம் தான், இதுவும் என் படம் தான். ஸோ ரசிகர்களாக நீங்கள் என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்த்து ரசிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விழாவிற்கு வரை தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த தேவி தேட்டர் நாங்கள் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் எங்கே பண்ணலான்னும் போது பவர் சார் சொன்னார், இது மாதிரி காமராஜர் அரங்கத்தில் பண்ணலான்னு. சார் அங்கே ஸ்க்ரீனே இல்லையே சார் அப்படின்னா, கூட்டம் நிறைய வரும்ல அப்படின்னா. சார் கூட்டம் நிறைய சார் பண்ணலாம் ஒன்று. ஸோ அப்படி நாங்கள் தேடிட்டு இருந்த சூழ்நிலையில் என்னுடைய சிம்பு சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்து மன்மதன் ஃபர்ஸ்ட் நான் பார்த்து கிளாப்ஸ் அடித்து என்னுடைய முதல் என்ட்ரிக்கே கிளாப்ஸ் இந்த தேட்டர் தேவி தேட்டர். என்னுடைய ஆடியன்ஸ், என்னை ரசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே சுற்றுவட்டம்லாம் அதிகமாக இருக்காங்க. என்னுடைய ரசிகர்கள் ஆரம்பத்துலேருந்து இருக்கிற பிரபா எல்லாருமே புளியந்தோப்பு இந்த சைடாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த தேவிடர் இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி கேட்டோம். அவரோட உரிமையாளருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி சார். ஸோ இப்படி ஒரு தேட்டர் கொடுத்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இந்த விழா சிறப்படைய செஞ்சதுக்கு ஸோ தேவிடரில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை பார்ப்போம். தேங்க்யூ.